ஆ, ஆ. லக்ஷ்மி, இந்த பணத்தை வீட்ல வைமா. அம்மா, இந்த பணத்துல கஜாவுக்கு ஒரு சட்டை வாங்குறம்மா. இப்ப அதுக்கு அவசரம் என்னம்மா? முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும். என்ன பத்தி விடுங்கம்மா. பாவம், உடம்புல சட்டை இல்லாம அவன் எப்படி இருக்கான் பாருங்க. முதல்ல அவனுக்கு சட்டை, அப்புறம் தான் எதுவா இருந்தாலும். ம், கேட்டீங்களா உங்க பொண்ணு பேசுறத? இப்படி இருந்தா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாதிரிதான். போகட்டும் விடுறி. பாவம், அவன் மட்டும் உடம்புல சட்டை இல்லாம எவ்வளவு நாளைக்கு இருப்பான்? நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க, எனக்கு புத்தி இல்ல. முதல்ல சாப்பிடுங்க. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆவுன்னா ஆகாயத்தை பாத்துடுங்க. லக்ஷ்மி, என்னம்மா, சாப்பிட வாம்மா. டெய்லர் கடைக்கு போன கஜா இன்னும் வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்கம்மா. அவன் வந்துட்டோம், 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுறோம். ம், உன் தம்பி உடம்புல சட்டைய பார்க்காம உனக்கு தூக்கம் கூட வராதே. அக்கா அக்கா ஏன்டா இவ்ளோ நேரமாச்சு? நீ வரலையேன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அக்கா டைலர் கடையில ரொம்ப கூட்டமா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. இந்தா. ம். ஆ? என்னடா இது? அவன சட்டை தைக்க சொன்னா ஜாக்கெட் தைச்சு வச்சிருக்கான். அவனுக்கு என்ன புத்தி கித்து கெட்டு போச்சா? அவன் தைக்கலக்கா, நான் தான் தைக்க சொன்னேன். நீ தைக்க சொன்னியா? ஆமாக்கா. என் உடம்புல துணி இல்லைனாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா உன் ஜாக்கெட் கிழிஞ்சிருந்தா எல்லாரும் பாக்குறாங்கக்கா. அதான் பரவாயில்லன்னு சட்டைக்கு பதிலா ஜாக்கெட் தைக்க சொன்னேன். என்னோட செல்லம் தம்பியே தம்பியே, செல்ல கண்ணனும் நீயே தம்பியே, என் தம்பியே. தம்பி உன்னை நான் தானே அன்னை போலே பாவித்தேன். என் செல்லம் என் சொந்தம், என்னோட சொந்தம். தம்பியே தம்பியே, செல்ல கண்ணனும் நீயே தம்பியே, என் தம்பியே. நல்லா இருக்கேல? ஆ, நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு என் ஜமீன் நிலம் கேஸ் விஷயத்துல தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதான் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு ஊருக்கே நாட்டாமையான உங்களுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டார். நீங்க நன்னா இருப்பீர். ஜய ஸ்ரீரஸ்து. ஜய சுபமஸ்து. ஜய 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 விஜயமஸ்து. ஜய 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 விஜயமஸ்து. ஜய கனகதாரா பிரவர்த்தினி. ஜய மதுசூதன காமினி. ஹே விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். பூசரி, யார் இந்த பொண்ணு?
நம்ம வீரையும் பொண்ணு பேரு மகாலட்சுமி. வணக்கம் பூசாரி ஐயா. நமஸ்காரம். நீங்க எங்கள வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. பக்கத்து ஊர் நாட்டாவியான சுந்தரமூர்த்தி நம்ம கோவிலுக்கு வந்தப்போ உங்க பொண்ண பார்த்தார். அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். நீங்க என்ன சொல்ல போறீள்? ஆஹா! அவங்க அந்தஸ்து எங்க? எங்க அந்தஸ்து எங்க? எத்தனையோ வருஷமா நடந்துகிட்டு இருந்த ஜமீன் கேஸ் விஷயத்துல தீர்ப்பு அவருக்கு சாதகமா தான் வந்திருக்கு. அதுக்கு காரணம் உங்க பொண்ண பார்த்ததுனால தான்னு இந்த முடிவுக்கு வந்திருக்கார். இந்த நல்ல விஷயத்த சொல்லத்தான் உங்கள வர சொன்னேன். அம்மா பொண்ணே வந்துட்டா. நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அம்மா லக்ஷ்மி, நீ உண்மையிலேயே மகாலட்சுமி தான். பக்கத்து ஊர் சுந்தரமூர்த்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். உன் அபிப்பிராயம் என்னன்னு? மௌனம் அங்கீகாரத்தின் சம்மதம். கல்யாணத்தை சீக்கிரமாவே முடிச்சிடலாம். சாவித்திரி, டைம் ஆயிடுச்சு. பொண்ணை அனுப்ப வேண்டாமா? என்ன இதெல்லாம்? லக்ஷ்மிக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு. பைத்தியம். அவங்க இருக்கப்பட்டவங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்களா? அவங்க என்னதான் பணக்காரங்க ஆனாலும் நம்ம பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் இல்லையா? பிறந்த வீட்ல இருந்து அவள வெறுங்கையோட அனுப்புறதுக்கு என் மனசு ஒத்துக்கலங்க. போகட்டும் விடு. உன் பொண்ணையே கேளு. அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வரேன். லக்ஷ்மி, அம்மா நான் என்ன கேட்டாலும் தருவியா? என்னம்மா அப்படி கேக்குற? உன்னை விட எங்களுக்கு எது வசதி? நீ புகுந்த வீட்டுக்கு சிரிச்ச முகத்தோட போகணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஆ, இங்கிருந்து என்னங்க? கிளம்பி அப்படியே ஒரு நிமிஷம். என்ன லட்சுமி? அம், நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா உங்களை ஒன்று கேட்கட்டுமா? கேளு. இந்த வீட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது, என் உயிருக்கும் மேலானது ஒன்று இருக்கு. அத என் கூட நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாமா? உனக்கு எது பிடிக்குதோ அது எனக்கும் பிடிக்கும். கண்டிப்பா எடுத்துட்டு வா. வா. இவனை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டா இவனையும் என் கூட கூட்டிட்டு வரேங்க. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. கஜா, இன்னையில இருந்து இவர் எனக்கு மட்டும் கடவுள் இல்ல, உனக்கும் இவர்தான் கடவுள். அதனால அவர் சொல்ற பேச்சை நீ தட்டவே கூடாது. ம்? ஓ, மாமா சொன்னா சரி. கஜா, கஜா, ஐயோ இவன் எங்க போயிட்டான்? யார தேடுற லட்சுமி? வேற யார? உங்க அருமை மச்சானதான். கஜாவியா? எதுக்கு? எதுக்கா? நம்ம கோவிலுக்கு போனோம், இது வரைக்கும் அவன் எங்க இருக்கான்னு தெரியல. கொஞ்சமாவது அவனுக்கு பயம் இருக்கா பாருங்க உடம்புல. எங்க போறான், என்ன பண்ணுவான்னு ஒண்ணுமே புரியாது. அடடா, எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? ஏதாவது வேலையா போயிருப்பான். வந்துருவான் விடு. போதும் நிறுத்துங்க. நீங்க குடுக்கற இடத்துனாலதான் அவன் இப்படி மாமா இருக்கான். டேய், 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 டேய். என்னடா இதெல்லாம்? மாமா உனக்காகவும் அக்காவுக்காகவும் இந்த வண்டி. பீமா, அக்காவுக்கும் மாமாக்கும் வணக்கம் சொல்லு. என்னங்க, இந்த நேரத்துல கீதாவும் நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்க? பரீட்சை எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, சீக்கிரம் வந்துருவா. என்ன கஜா? மாமா சொன்னா சரி, நீ வாக்கா. போலாம்.
வழிவிடுங்க வழிவிடுங்க வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்க தேர்வு நல்லா இருக்கு. வணக்கம். 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 வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் பிரசாத் ஐயா. மாமா 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 டேய், 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 டெலிகிராம் என்னடா? வந்திருக்கு கீதா வராளாம் எப்போ? இன்னைக்கு இன்னைக்கா? ஆ. அதுக்கே கத்துற? ஐயோ இது என்ன மாமா இதை விட அதிகமா கத்தணும் சரி, 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 சீக்கிரம் போய் கூட்டு வா. போ, சரி போ, மாமா போ, போ. இதோ போறேன் லக்ஷ்மி, லக்ஷ்மி. ஆ ஏய், இங்க என்னங்க, வா, என் என்னாச்சு? பொண்ணு வரா, என் பொண்ணு வரா. அப்பப்பப்பப்பா. அதுக்கு நீங்க ஏங்க இப்படி கத்துறீங்க? ஐயோ, எனக்கு கைய ஓடல, கால ஓடல. ஏய், சண்முகம். சுப்பம்மா, ரங்கம்மா, கனகம்மா, ராசையா, கீதா ஊர்ல இருந்து வராளாம். நிறுத்து நிறுத்து இறங்கு 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 சீக்கிரம் இறங்கு. வா 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 என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வா. வா 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 நீ டிக்கெட் வாங்கினியா? இறங்கு இறங்கு இறங்கு. கீதா ஏய் இறங்குடா. சீக்கிரம் சீக்கிரம். யாரப்பா தேடுற? ஏன் கண்டக்டர் எங்க அக்கா பொண்ணு கீதா வரலையா? யோ யாரையா உன் அக்கா பொண்ணு கீதா? எங்க அக்கா பொண்ணு உனக்கு தெரியாதா? யாரையா உனக்கு கண்டக்டர் வேலை கொடுத்தது? யோ உன் அக்கா பொண்ணு என்ன நமிதாவா இல்ல நயன்தாராவா? ஊருக்கே தெரியறதுக்கு போயா. ஐயோ, அவங்களுக்கும் ஒரு படி மேல. சரி சரி ஓ, போலாம் வண்டி எடு. ரைட் போயா. ரைட். மாமா. ஐயோ என்ன கீதா இது? என்னாச்சு மாமா? இரு. ஐயோ மாமா, பார்த்தாங்கன்னா மாமா விடு மாமா. நினைப்பாங்க. மாமா விடு. என்ன பண்ற? நீ நாய்க்கரையோட பொண்ணு இப்படி அரையும் குறையுமா சுத்துறது நல்ல லட்சணமா பாவாடை அவனை கட்டிட்டு வரலாம்ல? ஐயோ மாமா உனக்கு தெரியாது இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். என்ன லேட்டஸ்ட் ஃபேஷனா மண்ணா கட்டியோ இன்னொரு தடவை இந்த மாதிரி அரையும் குறையுமா பார்த்தேன் அப்படியே குத்துவேன் சொல்லிட்டேன். சரி சரி வா வீட்டுக்கு போலாம். பீமா ஹை என்ன மாமா? நீ பேசுறதெல்லாம் அதுக்கு புரியுமா? என்ன யாருன்னு நினைச்ச? வா வா வீட்டுக்கு போலாம். மாமா என்ன ஏத்தி விடுங்க. விட்டான்னு வச்சுக்க வண்டி ஏத்தி விடணுமா? நீயே உட்காரு போ. அம்மா அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். பரீட்சை ஒழுங்கா எழுதுனியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆவேன். அட என்ன அப்படி கேட்டுட்டீங்க? என் மாமா பொண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகாம வேற யாரு பாஸ் ஆவாங்களாம்? சீக்கிரம் ஆர்த்தி எடுங்க. ஆடாம இல்ல. உள்ள வாமா. கீதா கீதா ஒரு நிமிஷம் என்னடா? வரேன் இருக்கா? என்னங்க? நல்ல கண்ணு நொல்ல கண்ணு முண்ட கண்ணு ஒன்றரை கண்ணு அவ்வளவு எதுக்கு? இந்த ஊர்ல இருக்கிற எவன் கண்ணு உன் மேல படக்கூடாது. கீதா 3 தடவை துப்பு. து 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 ஏய். து ம். து து து. இனி திரும்பி பார்க்காம நேரா வீட்டுக்குள்ள போ. டேய், 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 என்னடா இதெல்லாம்? மாமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட கண்ணும் கீதா மேல விழுந்திருக்கு. அந்த திருஷ்டி போறதுக்காகத்தான் இப்படி செஞ்சேன். அக்கா நீ உள்ள கூட்டிட்டு போ. வாமா. ஆமா. ம். வா.